ஐயா வணக்கம். இதுவரை நீங்கள் பேசின பேச்சுக்களை நான் கேட்டேன். இதை பற்றி எனக்கு ஒரு சின்ன ஐயம் இருக்கிறது. ஆன்மீகம் என்பது என்ன, கடவுள் நம்பிக்கை என்பது என்ன? இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, முதலில் மொழி தோன்றியதா அல்லது கடவுள் தோன்றினாரா? ஒருவேளை மொழிக்கு முன்னால் கடவுள் தோன்றினார் என்றால் அவர்கள் எந்த விதமான உருவத்தில் தோன்றியிருப்பார்கள்? அறிவாகவா அல்லது நம்பிக்கையாகவா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. அதிலிருந்து நாங்கள் அடுத்த கேள்விக்கு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். ஆன்மீகம் என்பது என்னன்னு கேட்டுருக்கீங்க. ஆன்மீகம் அப்படின்னா நம்முடைய ஆன்மா, இந்த உள்ளம், இந்த உயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் முதல்ல பரிசுத்தமாக வச்சுக்கணும். இதை பரிசுத்தமாக வைப்பதற்காகத்தான் நாம் இறைவனை நாடுகின்றோம். இதுதான் ஆன்மீகம். அடுத்தது பக்தி கேட்டீங்க. பக்தி என்பது இறைவன் மீது நம்ம நாட்டத்தை செலுத்துவது. இறைவன் மீது நாட்டத்தை செலுத்தி இறைவன் மீது கோரிக்கை வைப்பது. இந்த உலக உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும், உலக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வைப்பதுதான் பக்தி. தன்னுடைய சுயநலத்திற்கும் பக்தி இருக்கலாம், பொதுநலத்திற்கும் பக்தி இருக்கலாம். சுயநலத்திற்கு பக்தி என்பது தவறில்லை. நான் நன்றாக இருந்தால்தான், நான் சம்பாதித்தால்தான் நான் இறைப்பணி செய்ய வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு இந்த முகப்பேரிலே விடுதலை தொண்டு நிறுவனத்தினுடைய விடுதலை ஐயாப்பிள்ளை அவர்கள் இன்றைக்கி 70 ஆண்டுகளை கடந்து இறைவன் பேரவரால் நன்றாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்தியும் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது. அதனால்தான் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அடுத்து என்ன கேள்வி கேட்குறீங்க? இறைவன் தோன்றியதா, மொழி தோன்றியதா? மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே திருச்சதகம் என்ற தலைப்பில் ஒரு பாடல் சொல்லியிருப்பார். 15வது பாடல் நினைக்கின்றேன். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் என்மையுமாய் கோனாகி எனது என்று அவரவரை ஓத்தாட்டு நன்றாகி என் சொல்லி வாழ்த்தவனே ஒரு பாட்டு. இந்த உலகத்தில் முதலில் உருவானது எது என்றால் வானாகி. முதல்ல பிரபஞ்சம் தான் உருவாச்சுன்றார். வான் மண் நீர் காற்று நெருப்பு. இது எதை சொல்லுதுன்னா, இறைவன் நிலம் நீர் காற்று நெருப்பு என பஞ்சபூதங்களின் கூட்டுப் பொருளாக இருக்கின்றார். மெய்ப்பொருளாகவும் இருக்கின்றார். கண்ணுக்கு தெரிந்தும் இருக்கிறார், தெரியாமலும் இருக்கிறார். அதான் உருவம் அருவம். அருவம்னா உருவமல்லாத நிலை, உருவம்னா சிலை வழிபாடு. அவர் எப்படி இருக்கிறார் என்றால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு வானமாகவே நிற்கிறார் என்று மாணிக்கம் சொல்கிறார். ஆகவே அந்த வானம் உற்பத்தியான பிறகு, இந்த மண் உற்பத்தியான பிறகு, காற்று உற்பத்தியான பிறகு, நெருப்பு உற்பத்தியான பிறகு தான் ஜீவராசி உற்பத்தியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மனிதன் உற்பத்தியாக இருக்க வேண்டும். மனிதன் உற்பத்தியான பிறகுதான் மொழி பாஷை உருவாகி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. மகிழ்ச்சிங்க. இந்த பூமி தோன்றி கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்முடைய இன்றைய இதற்கு முன்னால் இருக்க நம்முடைய மனித இனம் தோன்றி, கற்கால மனிதர்கள் தோன்றி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வருஷம் ஆச்சு. 2 லட்சம்? ஆமாம். நம்மளை மாதிரி மனிதர்கள், ஹோமோசேபியன் சொல்கிற மனிதர்கள் தோன்றி 65,000 வருஷம் தான் ஆச்சு. நாம் அந்த 65,000 வருஷத்தில் கிட்டத்தட்ட 20,000 அந்த ஆண்டுகளில் தான் மொழி தோன்றியது. குரல் வழியாக ஒவ்வொரு மொழியாக நம்ம தோன்றியது. அப்போ கடவுள் 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியை படைத்தான் என்று சொல்லி வைத்து கொண்டால், 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற ஒரு கடவுள் 2.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாலேயோ அல்லது 2500 25,000 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னாலேயோ தோன்றிய ஒரு அறிவு இயல்பான சார்ந்த மனிதர்களுக்கு இப்போ நமக்கு இருக்கிற இன்றைய அறிவு வைத்துக்கொண்டு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற அறிவை நம்ம அறிவு ரீதியாக தான் பார்க்க முடியுமே ஒழிய, நம்பிக்கை கடவுள் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால், என்னை கேட்டால் கடவுள் வேண்டும் என்று சொல்வேன். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று கேட்டால் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகப்படுபவர்கள் கூட கடவுள் வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டால் நான் சந்தேகப்படாமல் கண்டிப்பாக கடவுள் வேண்டும் என்று சொல்வேன். யாரோ ஒருவர் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சமமாக இருக்க வேண்டும், எல்லா உயிர்களுக்கும்
பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன வள்ளுவன் சொன்ன மாதிரி எல்லாரும் சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு கடவுள் இருந்தால் அந்த கடவுள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவரே. நமக்காக நம் தாய் இருக்கின்ற பொழுது தாயின் இடத்தை நிரப்பக்கூடிய ஒரு மனிதர் கடவுளாக இருந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்ப கடவுள் என்பவர் ஒரு தாயின் இடத்தை நிரப்பக்கூடியவராக இருக்க வேண்டும். ஒரு சின்ன 1 மாச குழந்தைக்கு, 1 நாள் குழந்தைக்கு தனக்கு தேவையானதை எப்படி தாய் உணர்ந்து கொண்டு செய்கிறாளோ அப்படி மனித சமூகத்திற்கும் இந்த உயிர்களுக்கும் தேவையானதை கடவுள் செய்ய வேண்டும் என்று கருதுகிற நம்மை போன்றவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில், உங்களை போன்றவர்கள் காலகட்டத்தில், அல்லது வள்ளலார் போன்ற கருத்துக்களை அவர் கடைசி காலகட்டத்தில் 7ஆம் திருமுறையிலும் 6ஆம் திருமுறையிலும் சொன்ன கருத்துக்களுடைய சாராம்சம் இப்படித்தான் இருக்கிறது. அப்படி என்றால் ஆனால் இன்றைக்கு கடவுளின் பெயரால் நடக்கிற சண்டைகளும் யுத்தங்களும் கலவரங்களும் சாதியின் பெயரால் நடக்கிற யுத்தங்களுக்கு பின்னாலும் கடவுள் தன்மை இருக்கிறது அல்லவா? கடவுள் ஏன் இவர்களை எல்லாம் ஒரு இல்லை நீங்கள் செய்வது தவறு என்று எங்கோ இடத்தில் யாருக்கும் சுட்டி காட்டாமல் இருக்கின்ற பொழுது கடவுளின் மீது ஒரு அவநம்பிக்கை வருகிறது அல்லவா? இதை எப்படி போக்குவது? சூப்பர், அருமையான நல்ல கேள்வி கேட்டீங்க. உலகம் என்றைக்கு தோன்றிச்சோ அன்றையிலிருந்து உலகத்தில் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம மனிதனை மட்டும்தான் உயிராக பார்க்குறோம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொள்ளுகிறார்கள், மாடுகளை கொள்ளுகிறார்கள், பன்றிகளை கொள்ளுகிறார்கள், எருமைகளை கொள்ளுகிறார்கள். ஆனால் அதை என்னைக்காவது பார்த்து நம்ம என்றைக்காவது ஒரு நாள் ஐயோ இத்தனை ஆடு இறந்துச்சே, இத்தனை பன்றி இறந்துச்சே, இத்தனை எருமைகளை வெட்டுறாங்களே அப்படி என்று நம்ம யாருமே அது வருத்தப்பட்டதே கிடையாது. மனிதனே ஒரு மிருகத்தன்மை வாய்ந்த மனிதன்தான். ஆனால் மனிதர்களுக்கு ஒன்று ஏற்பட்டு விட்டால் நாம் மட்டும் கடவுளுக்கு கண்ணு தெரியலையா, அவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறோம். இந்த கேள்வியை ஏன் நம்ம அங்கே வைக்கிறதுல? கடவுளின் முன்பு எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் வந்துட்டுலாம் இருக்க மாட்டார், நீங்கள் தான் தீர்த்துக்கணும். இப்போ எல்லாத்துக்குமே கடவுள் வந்தால் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு வருவார், அவருக்கு ஒரு பிரச்சனைக்கு வருவார், இவருக்கு ஒரு பிரச்சனைக்கு வருவார்னா அதெல்லாம் வந்துட்டு இருக்குமாரு. கடவுள் என்பது ஒரு நித்திய பொருள். உனக்கு எல்லாம் கொடுத்தாச்சு, அறிவு கொடுத்தாச்சு, காலுகை கொடுத்தாச்சு, எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அதுக்காகத்தான் பெரிய பெரிய மகான்கள் இந்த பூமிக்கு வருகிறார்கள். அந்த மகான்களின் மூலமாக நம்மளுக்கு சில போதனைகள் கற்பிக்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தேசியம் தெய்வீகம் என்னுடைய இந்த கண்கள் என்று சொன்னார். அவர் ஒரு மிக சிறந்த சித்தர். அவர் மூலியமாக அந்த நாட்டிலே ஆன்மீகம் பரவிச்சு சில போதனைகள் எல்லாம் எடுத்து சொன்னார். வள்ளல் பெருமான் அவர்கள், வைகுண்டர் அவர்கள், இப்படி பல்வேறு மகான்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிறார்கள், வெவ்வேறு மொழியில் அந்தந்த பாஷையில். ஆகவே கடவுள் மனிதன் 2 லட்சம் ஆண்டுகள் உற்பத்தி ஆனார்னு சொல்கிறீங்க. இது பரிணாம வளர்ச்சி. முதலில் ஒரு பொருள், நீங்கள் சயின்ஸ் டெக்னாலஜி எடுத்துக்கிட்டால் சீடி இருந்துச்சு, டேப் ரெக்கார்டு இருந்துச்சு, பென்ட்ரைவ் வந்துருச்சு, அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி தான். ஆனால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த மாற்றத்தை யாராலும் மாற்ற முடியாது. நாம் தான் அதை பேசி தீர்க்க வேண்டும். எல்லாத்தையும் கடவுள் வந்துட்டு இருக்குமாறு வர மாட்டார். ஏன்னா இந்த பிரபஞ்சமே கடவுளாகுது, அது எப்படி வரும்? பிரபஞ்சத்தை யாரும் நடத்த முடியுமா? அது பெரிய அந்தம் விளைக்குது. ஆதியும் அந்தமில்லா அருப்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயும் வால் தடங்கன் மாதேய வளருதியோ வன் செவியோ நெல் செவிதான் மாதேவன் வார்க்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டளமே நிம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே ஈதே எந்தோழி பரிசேலுவோர் எம்பாவா என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் திருவம்பாவலே பாடுகிறார். ஆதி மந்தமில்ல அருப்பெருஞ்சோதி அவர் உலகமே தாங்காதவன்றாங்க. இதுதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி சரியான அறிவுபூர்வமான கேள்வி தான், அதை நான் மறுக்கலை. ஆனால் எல்லாமே நாம் தான் பேசி தருவோம். எல்லாத்துக்குமே கடவுள் வந்துட்டு போகுது. அதுதான் திடீரென்று ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அங்கே ஒரு பெரிய மனிதர் அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பார். கடவுள் அவர் மூலியமாக தான் வருவார். ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க. ரொம்ப அருமையாக விளக்கம் சொன்னீங்க. எனக்கு எப்பயுமே நான் யோசிப்பேன், நான் ஏற்கனவே ஒரு வரியை எழுதியிருந்தேன், ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையில் கடைசி 2 வரி, செவ்வாய் கிரகத்தில் கடவுள் இல்லை, ஏனென்றால் அங்கே மனிதர்கள் இல்லை என்று அந்த வரி. கடவுள் பூமியை தவிர வேறு எங்கும் இல்லை. நீங்கள் சொன்னது உண்மைதான். சாமியார்கள் மகான்கள் தோன்றினார்கள். எல்லா மகான்களும்
கடவுளுடைய இருப்பை வந்து நிலைநாட்டுவதற்கோ அவரை வந்து காட்சி தோற்றத்தை வந்து அழகுற பாடுவதற்கோ செந்தமிழால் பாடி 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 தன்னையே தான் உருக்கி தனக்குள் ஒரு இறைவனை தேட வேண்டும் என்று பாடி வைத்தார்கள். வள்ளலார் பெருமான் சொல்கிறார், நீங்கள் சொன்னதைப் போல பஞ்சபூதங்களால் ஆனவர் சக்தின்னு. இங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் பஞ்சபூதங்களால் ஆனது தான். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த புரிதல் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் வடிவங்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதையும் முக்கியத்துவமும் எல்லாரும் சமம், எல்லாரும் ஒன்று, இறைவனினுடைய பிரதிகள் தான். இங்கே இருக்கிற எல்லா உயிர்களும் இறைவனுடைய பிரதிகள் தான், இறைவனுடைய என்ன சொல்றது நகல்கள் தான் என்று எப்படி ஒரு திரைப்பட பாடலில் தந்தையின் நகல்தான் மகன்கள் என்று சொல்லப்படுகிறதோ, அப்படி இறைவனினுடைய பிரதிகள் நகல்கள் தான் மனிதர்கள் என்றால், உயிர்கள் என்றால், அவர்களுக்குள் வேறுபாடு காட்டுகிற மனிதர்களை யார் திருத்துவார்கள்? பக்தி திருத்துமா அல்லது சட்டம் திருத்துமா? அதாவது ஐயா அவர்கள் சொன்னார்கள், செவ்வாய் கிரகத்தில் ஏன் மனிதர் கடவுள் இல்லை என்று கேட்டார். மனிதர்கள் இருந்தால் தானே அங்கே கடவுள் அங்கே நம்ம காட்ட முடியும். மனிதர்களை திருத்துவதற்காகத்தான் கடவுளுடைய தோற்றங்களை ஒழிய அங்கே கடவுள் இருக்குன்னா, அதான் மாணிக்கர் சொல்லிட்டாரு, பிரபஞ்சமே கடவுள்னு சொல்கிறாரு. ஆதிசங்கர் சொல்கிறாரு, அகம் பிரம்மாஸ்மின்னு மாதிரி. இந்த பிரபஞ்சம் தான் கடவுள். அது எப்படின்னா, அது போக 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 தான் நம்ம அதை உணர முடியும். இப்போது இந்த ஃபேன் போட்டீங்க, காற்று இருக்கிறது கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். போட்ட காற்று உணர முடியுதா? அதை காற்று எப்படி காட்ட முடியும்? நான் இங்கிருந்து செல்ஃபோனில் அமெரிக்காவுக்கு பேசுகிறேன், அந்த காற்று அலைகளை யாராவது கண்ணில் பார்க்க முடியுமா? இங்கே பேசுகிற அலைகள் அங்கே போட்டு உடனே திரும்புது. அந்த சக்தி யாரும் கண்ணுக்கு பார்க்க முடியல. அது மாதிரி இறை சக்தி ஒரு சூட்சம முடியும், அது இயங்கிட்டே இருக்கும். நடக்கும் தவறுகளுக்கு தீர்வு என்பது இந்த உலகம் என்றைக்கு உருவானதோ அன்றிலிருந்து பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கும். அதற்காகத்தான் மகான்களை என்ன சொல்லிட்டேன். முதலில் யாருமே ஆன்மீகத்தை ஒழுங்காக படிக்கிறதில்ல. நிறைய பன்னிரு திருமுறைகள், நிறைய நாடக திவ்ய பிரபந்தம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் ஓரளவுக்கு படித்தார்கள் என்று சொன்னால், நீதி போதனைகளை படித்தால் அவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ளலாம் என்று அந்த எண்ணம் வரும். யார் இதை படிக்கிறதில்ல, முழுசாக படிக்கிறது கிடையாது. படித்தால் உங்களுக்கு மனம் செம்மைப்படும். திருக்குறள் படிக்கிறது கிடையாது, திருவாசகம் படிப்பது இல்லை. நான் திருவாசகம் படிச்சிருக்கிறேன். ஆகவே முதலில் எதுக்காக பக்தி அப்படி என்று சொன்னால், மனிதனை செம்மைப்படுத்த, ஒழுங்குபடுத்த, அதற்காகத்தான் இந்த சிலை வழிபாடு, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ என்னுடைய நடந்த அதிசயங்களை நான் நம்முடைய பொலிட்டிக்கல் டாக்ஸ் வலைவழிக்கு நான் என்னுடைய ஆதாரங்களை கொடுக்கின்றேன். பக்த கோடிகள் பாருங்கள். சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் இருக்கின்ற தவா முனீஸ்வரர் ஆலயத்தில் பார்க்கலாம். அங்கே நிறைய அதிசயங்கள் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அரச மரத்திலே ஏழுமலை பெருமாள் இருக்கிறார். ஐயா பேரரசர் பொங்கியவர்கள் இடத்துல டிபிஐயில் இருக்கிறது. நான் விநாயகரை வணங்கிவிட்டு இப்படி எழுகின்றேன். ஏழுமலை பெருமாள் அப்படி இருக்கிறது. இதுதான் உங்களுக்கு கடவுள் நேரடியாக காட்சி அளிக்கிறார் இல்லையா? அதனால் என்ன பயன்? அதாவது பயன் உங்களுக்கு ஒன்றும் பயன் அளிக்கலாம், அதாவது உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றலாம். ஆனால் இந்த சமூகத்துக்கு என்ன பயன்? உண்மையிலேயே எனக்கு ஆபத்துலேருந்து என்னை காப்பாற்றிருக்கிறேன். உங்களை காப்பாற்றினா போதுமா? ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்றினா? ஏன் என் மூலிமா அதான் உங்கள் மூலிமா யாரை காப்பாற்றிருக்கீங்க, எப்படி காப்பாற்றிருக்கீங்க? என் மூலிமா பிரேயர் மூலியமாக பாலச்சந்திரன் ஒருத்தர் கொரோனாவிலே உயிர் பிழைத்திருக்கிறார். அவருக்கு செய்திருக்கிறேன். வெள்ளாரியில் என்னுடைய நண்பர் சயின்டிஸ்டாக இருக்கார், சங்கர்னு ஒருத்தர். அவருடைய நண்பருக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி நான் திருவாசகம் தேவாரம் படித்து அவரை காப்பாற்றியிருக்கிறேன். அதன் பிறகு ஒரு நிலப்பிரச்சனையை தீர்த்து வைத்தேன். பொம்முடியில் மோரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் திரு ராஜேந்திரன் உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் என்னிடத்திலே ஒரு நிலப்பிரச்சனைக்காக என்னிடத்திலே வந்தார்கள். நான் பூஜை செய்துவிட்டு மறுநாள் பார்த்தேன். ஒரு வாரம் கழித்து அந்த வாழை இலையில் ராமரும் ஆஞ்சநேயரும் காட்சி கொடுத்திருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு பொருளை வைத்து விட்டேன். அந்த பொருளை நீக்கிய பிறகு மற்ற இடமெல்லாம் காய்ந்து விட்டது. அந்த இடத்தில் பச்சை நிறமாக இருந்தது. அங்கே ராமரும் ஆஞ்சநேயரும் உண்மையிலே இருந்தார்கள். அவரிடத்தில் சொன்னேன், இந்த காரியம் நடந்துவிடும் என்று சொன்னேன். அதை போலவே அவன் நிலப்பிரச்சனை தீர்ந்தது. இந்த வருடம் கூட
என்னுடைய வீட்டிற்கு 2 முறை வந்தார். இன்று சுகபோகமாக இருக்கிறார், நன்றாக இருக்கிறார். அவர் ஒரு சாட்சி, அவர் செய்திருக்கிறேன். அதே போல் எங்கள் ஊரிலே நேரு, அவர் அண்ணா என்று நாங்கள் அழைப்போம் எல்லாருமே. அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டு கால் அடிபட்டு விட்டது. முழங்கால் அடிபட்டு அறுவை சிகிச்சைக்கு சென்று வந்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சை நடந்தது. என்னிடத்திலே கேட்டார். நான் மீண்டும் அந்த பிளாட்டை எடுக்க போகிறேன்னு சொன்னார். அவர் கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை பாதி நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைப்பாடு உள்ளவர் தான். கேட்டால் நான் அவருக்காக ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு பூஜை செய்து அவர் வந்து உண்மையிலே நம்ம கையெடுத்து வணங்கினார். அந்த ஆப்ரேஷன் போனதை கூட தெரியல, வந்ததே தெரியல அப்படின்னு சொன்னார். அந்த அளவிற்கு அந்த ஆப்ரேஷன் நடந்து முடிந்ததாக சொன்னார். அதன் பிறகு என்னுடைய மகன் கௌதம் அவர்களுக்கு ஒரு முறை காலில் ஒரு பிரச்சனைப்பட்டு அதை பிரேயர் மூலியமாக சரி செய்திருக்கிறேன். அதாவது என்னென்னா, முதலில் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை தான் நடக்கும். நாம் பிரபஞ்சத்தை நம்புகிற பொழுது அந்த சக்தி நம்மளை இந்த சக்தி உள்வாங்கும். அப்பொழுது நாம் இறைவன் இயற்கையெல்லாம் ஒன்று தான், இயற்கைனால் ஒன்று தான், இறைவனால் ஒன்று தான். திராவிட கழகத்துக்காரர் இயற்கைன்றாங்க, நாங்கள் இறைவன் சொல்கிறோம். அதை முழுமையாக 1% கூட சந்தேகம் இல்லாமல் முழுமையான மனதோடு வழிபட்டால் அந்த காரியம் கட்டாயம் நடக்கும். எனக்கு தொண்டக்குழியில் கட்டி எழுந்து ஆப்ரேஷன் 2016 அந்த ஆப்ரேஷன் கேன்சல் ஆனது. இது உண்மை. கேஎம்சி ஹாஸ்பிட்டல் நடந்தது. ஒரு கேன்சர் கட்டி மாதிரி இருந்தது. அந்த கட்டி சென்று விட்டது. விடிய காலையில் 3 மணி அளவில் சிவபெருமானே காட்சி கொடுத்தார். அந்த நைட்டு திருவாசத்தை எடுத்து, அரசே பொன்னம்பலத்தோட அமுதே என்று அருள் நோக்கி, இறைதேர் கொக்கு ஒத்து இரவு பகல் ஏசற்று இருந்தேன் நேசற்றேன், கரைசேர் அடியார் களி சிறப்ப காட்சி கொடுத்தும் அடியன்பால் பிறைசேர் வாழி நெய் போல பேசாதிருந்தால் ஏசாரோ என்ற பாடலை படித்தேன். எனக்கு கண்ணீர் சொட்டு வடிந்து அந்த புத்தகத்தின் மீது தென்னை நடராஜன் மீது விழுந்தது. மறுநாள் கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற பொழுது மாலை 6 மணிக்கு என்னை பரிசோதனை செய்துவிட்டு டாக்டர்கள் உனக்கு கட்டி இல்லை என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார்கள். இதற்கு சாட்சி எங்கள் அலுவலகத்திலே பணி செய்து ஓய்வு பெற்ற திரு காஞ்சனா மேடம் அவர்கள் இதற்கு சாட்சி, மலர்வேணி மேடம் அவர்கள் சாட்சி.